ஏசாயா அதிகாரம் 43 வசனம் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்து அவர்கள் அவருக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் இருக்கும்படியாக அவரை பற்றி கொள்ள விரும்பினார். இஸ்ரவேலரை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்றால், அவர்கள் அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே. அன்பானவர்களே, இஸ்ரவேலர் கர்த்தருடைய மகத்துவத்தை பலமுறை அனுபவித்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர் மட்டும் தேவன் தங்களுக்குள்ளே செய்த பெரிய காரியங்களை நினைவு கூர்ந்திருந்தால் அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதற்கு அவர்கள் சாட்சிகளாய் இருந்திருப்பார்கள். தேவனையும் அவரால் வாக்களிக்கப்பட்ட மீட்பராகிய மேசியாவையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் ஒரு தனித்துவமான மக்களாக இஸ்ரவேல் இருக்க வேண்டும் என்பதே தேவனின் சித்தம். அதுபோல நாமும் கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனின் சுவிகார பிள்ளைகளாகி விட்டோம். நாம் ஒளியின் பிள்ளைகளாகவும் ராஜரீகமான ஆசாரியர்களாகவும் இருப்பதால் தேவனுடைய துதியை சொல்லி வரும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக சிருஷ்டித்துள்ளார். அவருடைய மகிமைக்காக நம்மை சிருஷ்டித்துள்ளார். நாம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்பதால் கர்த்தர் தம் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். சிருஷ்டிகராகவும் மீட்பராகவும் நம்மீது அவருக்கு உரிமை உண்டு. நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிவது ஒரு பெரிய ஆசீர்வாதமும் பாக்கியமும் ஆகும். தேவன் நம்மை நேசிப்பதால் அவர் தமது மகிமைக்காக நம்மை சிருஷ்டித்து மீட்டு அழைத்துள்ளார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமது துதியை சொல்லி வரும்போது உமக்கு மகிமையை சேர்த்து நாங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றவும் நாங்கள் உமக்கு உரியவர்கள் என்பதை உண்மையாக உணர்ந்திருக்கவும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை.